வணக்கம். வெல்கம் டு தாய் கலெக்ஷன். தற்பொழுது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்ச்சியை பற்றி சொல்லப் போகிறேன். தயவுசெய்து கேளுங்கள். 2024 ஜனவரி 3ஆம் தேதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஏனென்றால் அன்று எனக்கு அதிகமாக காய்ச்சல் அடித்து பாதத்திலிருந்து கொப்பளங்கள் தெரிய ஆரம்பித்தது. உடம்பின் இடது பாகத்தில் அதிக அம்மை போட்டு படுத்த படுக்கை ஆகிவிட்டேன். உடம்பெல்லாம் ஒரே எரிச்சல், தூக்கம் இல்லை. கஞ்சி தண்ணீர், நீர்மோர், பழச்சாறு தான் சாப்பாடு. மிகவும் முடியாத நிலையில் மஞ்சள் துணியில் காசு முடிந்து சமயபுரம் மாரியம்மனை வேண்டி பிழைத்து வந்தால் உனக்கு முடிக்காணிக்கை செலுத்துகிறேன், மாவிளக்கு போடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டேன். 21 நாள் கழித்து தான் தண்ணீரில் வேப்பிலை போட்டு குளித்தேன். அன்று ஒரு குக்கரை கூட தூக்க முடியவில்லை. இன்று எவ்வளவோ வேலை செய்கிறேன். அவளுடைய அருளால் நான் செத்து பிழைத்தேன். வருடமும் 1.5 ஆகிவிட்டது. சென்ற வாரம் திருச்சிக்கு செல்லும் வாய்ப்பு வந்தது. திடீரென்று புறப்பட்டதால் மாவிளக்கு போடும் வாய்ப்பு ஏற்படவில்லை. சமயபுரம் கோயிலுக்கு சென்று முடிக்காணிக்கையை செலுத்திவிட்டு பூக்கடைக்கு சென்று ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கினேன். அக்கடையிலேயே செருப்பை கழட்டி வைத்து விட்டேன். கோவிலின் சுற்றுப்புறம் எல்லாமே மாறி இருந்தது. அங்கு ஒரு இடத்தில் அம்மன் படம் வைத்து எப்பொழுதும் வழக்கமாக கும்பிடுவோம். அங்கு சென்று வணங்கிவிட்டு வரும்பொழுது அதன் வாசலில் நெய் விளக்கு விற்று கொண்டிருந்த ஒரு அம்மா, ஏம்மா மாவிளக்கு போடலை என்றது. எனக்கு சுரீர் என்றது. அடுத்த முறை வரும்போது போடுவேன் என்றேன். அதற்கு அந்த அம்மா, என்கிட்டே சொல்லம்மா, நான் செய்து தர்றேன் என்று சொன்னாங்க. நான் சரி என்று அவ்விடத்தை விட்டு கிளம்பும்போது, கண்மலர் வாங்குங்க, உடம்பு வாங்குங்க என்று ஒரு வயதானம்மா வந்தது. 70 ரூபாய் கொடுத்து கண்மலர், உடம்பு இரண்டையும் வாங்கி கொண்டு பின் கையில் மாலையுடன் சென்றேன். சீனியர் சிட்டிசன் செல்லும் வழி கொஞ்சம் தூரமாக இருந்ததால் பொது வழியே சென்றேன். செல்லும் வழியில் 2 எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டேன். உள்ளே அம்மனை நெருங்கி சென்று விட்டேன். அப்பொழுது நினைக்கிறேன், என் தம்பியுடன் வந்தால் பணக்கார தரிசனம் கிடைக்கும், அதாவது விஐபி தரிசனம். நான் ஏழையாக வந்திருக்கிறேன், எனக்கு எப்படி நீ தரிசனம் கொடுக்கப் போகிறாய் என்று நினைத்து கொண்டே உள்ளே இருக்கும் உண்டியலில் காணிக்கையை செலுத்திவிட்டேன். மாலையை கையில் எடுத்துக்கொண்டு நான் சென்ற வரிசையின் முன்னால் தீபத்தட்டுடன் ஒரு அர்ச்சகர் நின்றிருந்தார். அதற்கு பின்னால் 100 ரூபாய் டிக்கெட் மற்றும் விஐபி தரிசனம். நான் அந்த அர்ச்சகரிடம் 2 எலுமிச்சம்பழம் கனியை கொடுத்து அம்மன் பாதத்தில் வைத்து கொடுங்கள் என்றேன். அவரோ அக்கனியை தான் வைத்திருந்த தட்டில் உள்ள விளக்கு தீபத்தில் ஒரு சுற்று சுற்றி என் கையில் கொடுத்தார். அதை நான் என் ஹேண்ட்பேக்கில் போட்டுவிட்டு பின் மாலையை கொடுத்தேன். நன்றாக இங்கு கவனியுங்கள், உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. மாலை என் கையிலிருந்து அவர் கைக்கு மாறியது. அம்மாலை ஒரு மர ஸ்டாண்டில் போடப்பட்டது. நான் கொடுத்ததோ ரோஜா மாலை. அவர் ஏற்கனவே மர ஸ்டாண்டில் மாட்டியிருந்த சம்மங்கி மாலையை என் கையில் கொடுத்தார். இதெல்லாம் கணித்து கொண்டுதான் அம்மனை நான் தரிசனம் செய்து கொண்டிருந்தேன். 10 நிமிடம் நின்றிருப்பேன். யாரும் என்னை நகரச் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த அர்ச்சகர் பக்கத்தில் நின்றிருந்த வேறொரு அர்ச்சகரிடம் பேசிக்கொண்டிருந்ததால் தான். நான் கண்குளிர கண்டு சமயபுரத்தாளை வணங்கினேன். பிறகு மர ஸ்டாண்டில் போடப்பட்டிருந்த மாலையை கவனித்துவிட்டு அர்ச்சகரிடம் கேட்டேன், மாலையை அம்மனுக்கு சாத்தலையா என்று. அதற்கு அவர் கூட பேசிக்கொண்டிருந்த அந்த அர்ச்சகர் பதறிக்கொண்டு, அந்த மாலையை எடுப்பா என்று அதை கையில் வாங்கி விஐபி வரிசையில் நின்றிருந்த ஒரு நபரிடம் கொடுத்தார். அவ்வரிசையில் நின்றிருந்தவரிடம் தாமரை முட்டால் கட்டப்பட்ட 6 மாலை வைத்திருந்தார். இந்த ஏழையின் மாலை அவர் கைக்கு மாறியது. அந்த மாலை அம்மனுக்கு உள்ளே சென்று விட்டது. நான் பரவசத்தால் உரத்த குரலில், செத்து பிழைத்து வந்திருக்கேன், 1000 கண்ணுடைய அவள் ஒரு கண்ணால் பார்த்தாலே போதும், எல்லாம் நடந்துடும் என்று சொன்னேன். கூட்டம் அனைத்தும் என்னை பார்த்தது. பின் தங்க கோபுரத்தை வணங்கிவிட்டு வெளியே வந்து கன்னிமூலை கணபதியை வணங்கி அபிஷேக அம்மனையும் வணங்கிவிட்டு என் மனம் சந்தோஷத்திலே நிரம்பி வழிந்தது. பின் விசாலமான மண்டபத்தில் அமர்ந்து இளைப்பாரி அதற்கு பின்வாசல் வழியாக வெளியே வந்தேன். அதற்கு பின்தான் நான் அனுபவித்த வேதனை இவ்வளோ தாங்க முடியவில்லை. என்னவென்றால், நான்
உள்ளே கோயிலுக்குள் நுழைந்து வெளியே வரும்பொழுது பகல் மணி 12:30. கோடை வெயில் இல்லவா? உன்னையெல்லாம் தரையில் சாக்கு விரிப்பு விரித்து தண்ணீர் தெளித்திருக்கும். தற்போது அப்படி இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக விரிப்பு இருந்தது. ஒரு ஒழுங்கில்லாமல் தண்ணீரும் தெளிக்கவில்லை. கோடை வெயில் அதிகமாக இருந்ததால் என் கால்களெல்லாம் சூட்டில் தாங்க முடியவில்லை. தவித்து விட்டேன். இதேபோல்தான் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை சூட்டினால் தவித்தார்கள். இதை அரசு கவனிக்க வேண்டும். மக்களுக்கு வசதி பத்தாது. பின் ஒரு வழியாக ஓடோடி வந்து ஒரு கட் அவுட் அருகில் சர்பத் கடை இருந்தது. அங்கே சர்பத்தை சாப்பிட்டு விட்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்து சாமி தரிசனத்தை மனதில் அசை போட்டேன். அவள் காலடியில் நீதான் எல்லாம் என்று சரண் புகுந்தவர்களுக்கு அவள் இருக்கிறாள். என்னை பிழைக்க வைத்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வச்சு என்னை பேச வைத்திருக்கிறாள் என்றால் இது என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ இறைவன் நடத்திய அதிசயத்தில் இதுவும் ஒன்று. இந்த உண்மை நிகழ்வு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.